Hi friends, welcome to RM3 System. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா ஒரு வயர்லெஸ் ரவுட்டர் பத்தி தாங்க பேச போறோம். இந்த வயர்லெஸ் ரவுட்டர்னா என்ன தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போற ஒரு வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது TP-Link MR200 மாடல். ஸோ இது ஒரு 4G LTE ரவுட்டருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டியூல் பேண்ட் வைஃபை ரவுட்டர். இந்த டியூல் பேண்ட் பார்த்திங்கன்னா 300 Mbps ஆகும், 433 Mbps ரெண்டாவும் ஸ்பிட் பண்ணி நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதனுடைய பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ரவுட்டர் ஒரு வைஃபையில் வேணும்னா ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த TP-Link MR200 மாடலை கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ இதில் இருக்கிற என்னெல்லாம் பெனிஃபிட்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேபிளுமே தேவையில்லைங்க. டைரெக்டாக நீங்கள் சிம் கார்டை இன்செர்ட் பண்ணாலே போதும். ஸோ உங்களுக்கு நார்மலாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் பவர் கனெக்ஷன் ப்ளஸ் வந்து சிம் கார்டு ரெண்டு மட்டும் உங்களுக்கு போதுங்க இதுக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அப் டு 64 டிவைசஸ் வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ ஒரு நல்ல ஒரு இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஆஃபீஸ் வச்சுருக்குங்க, இது கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஷாப் வச்சுருக்குங்க யூஸ் பண்ணலாம். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்க எல்லாம் யூஸ் பண்ணலாம். இதனுடைய கான்ஃபிகரேஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு ஒரு URL லிங்க் கொடுப்பாங்க. அந்த URL லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டெலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஒய்ஃபை உங்களுக்கு சிக்னல் கிடைக்கும். அதில் உங்களுக்கு பாஸ்வேர்டு எதுக்கு வேணுமோ அதுக்கு செட் பண்ணிவிட்டு கெஸ்ட்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மொபைல் ஆப் கூட டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் மொபைலில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை. ஸோ அது பெஸ்ட்டான வே. ஸோ நீங்கள் அதிலே எத்தனை டிவைசஸ் கனெக்ட் பண்ணியிருக்கு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுடைய மொபைல் ஆப்லேயே பார்த்துக்கலாம். ஸோ இதனுடைய கான்ஃபிகரேஷன் ரொம்ப ஈஸிங்க. சிம் கார்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம வைஃபை எடுத்துக்கலாம் இதுலேருந்து. ஸோ இதில் சிக்னல் பவரும் கொஞ்சம் நல்லா கிடைக்கும் இது. ஸோ இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ரவுட்டர் வாங்கணும்னு நினச்சா ஸோ இந்த TP-Link MR200 இந்த மாடல் வாங்குறது பெஸ்ட்டு. ஸோ அதனால தான் நான் இந்த மாடல் நான் சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். ஏன்னா எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைபர் நெட் கேபிள் வர இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு கனெக்ஷன் பண்ணுறதுக்காக நான் வந்து தேடி கண்டுபிடிச்சி ஸோ MR200 தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதனுடைய அன்பாக்சிங் பார்த்துடலாம் வாங்க. பார்த்திங்கன்னா நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ எப்பயுமே பார்த்திங்கன்னா இதனுடைய ரேட் 6000 இருந்தது. ஸோ ஆஃபர் ஒரு டைம் போட்டாங்க. ஸோ 5200 நான் வாங்கியிருந்தேன். இதில் 2-3 மாடல் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா MR100 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4000 ரேஞ்சில் இருக்குது. அப்புறம் TP-Link MR600 6400 ஒரு மாடல் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு 4500 to 5000 ரேஞ்சில் இருக்கும் எப்பயுமே. ஸோ இந்த மாடல் பெஸ்ட்டாக இருக்கும்ன்றதுக்காக வந்து நான் இந்த மாடல் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண உடனே நமக்கு வந்து ஒரு ரவுட்டர் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் கேபிள் டைரெக்டாக நம்ம இன்செர்ட் பண்ணிவிட்டு ஸோ சிம் கார்டு போட்டாலே இது முடிஞ்சுதுங்க. ஸோ பார்த்திங்கன்னா 2 ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டத்தையும் எடுத்து நம்ம சைடில் இன்செர்ட் பண்ண வேண்டியது. ஸோ மீதி எல்லாம் புக்லெட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 3 years வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ இதில் எனி சப்போர்ட் தேவைன்னா அதிலே டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுக்குறாங்க. நீங்கள் அதுக்கும் காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ் வேணாலும் கேட்டுக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா மைக்ரோ சிம்க்கான அடாப்டர் தராங்க நமக்கு. ஸோ அந்த அடாப்டரை யூஸ் பண்ணி அந்த மைக்ரோ சிம்மை போட்டு நம்ம உள்ளே போடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஈத்தர்நெட் கேபிளும் நம்மளுக்கு தராங்க. ஸோ அந்த ஈத்தர்நெட் கேபிளை பேஸ் பண்ணி நம்ம டேரெக்டாக இந்த ஒய்ஃபை போர்ட்டில் கனெக்ட் பண்ணி லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதனால் நம்மளுடைய இந்த ஒய்ஃபை ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக ஒரு அழகான டிசைனில் இருக்குது. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க. தூக்கி பார்த்தாலே ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா டிசைனும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ மீதியெல்லாம் வச்சுட்டு இப்போ நம்ம எப்படி எல்லாத்தையும் செட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஒய்ஃபை ரவுட்டரில் மொத்தம் 4 போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு LAN அண்ட் WAN போர்ட்டும் ஸோ 3 LAN போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பவர் அடாப்டர் போகிறதுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் 4 போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 வந்து LAN போர்ட்டும் ஒரு LAN அண்ட் WAN போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ஆன் ஆஃப் பட்டனும்
கீழே வந்து பார்த்தீங்கன்னா WBS ரீசெட் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்ரோ சிம் கார்டு ஸ்லாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதாங்க இந்த பேக் சைடில் கொடுத்துருக்குறது. ஸோ நெக்ஸ்ட்டு பவர் கேபிளை இங்கே தான் இன்செர்ட் பண்ணிடுவோம். நம்ம செட் பண்ணால் பார்த்தாச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து இந்த ஒய்ஃபை பார்த்திங்கன்னா ஆண்டனா இது போட்டிங்கன்னா சிக்னல் ஸ்ட்ரென்த்து ரொம்ப உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கீங்கன்னா கூட இந்த ஒய்ஃபை ஆண்டனானால் கொஞ்சம் உங்களுக்கு சிக்னல் ஸ்ட்ரென்த்து நல்லா கிடைக்கும். ஸோ இந்த ஆண்டனா இருந்தால் உங்களுக்கு அதிகமாக ஒய்ஃபை ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், ரொம்ப லென்த்துக்கும் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் சிம் கார்டை நீங்கள் இன்செர்ட் பண்ணி பவர் அடாப்டர் கொடுத்தா நம்ம இந்த இதுதாங்க சிம் கார்டு அடாப்டர். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதில் போட வேண்டியது தான். அதனுடைய அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம் கார்டை வந்து எப்படி இன்செர்ட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ அந்த அடாப்டரில் இன்செர்ட் மைக்ரோ சிம் கார்டை போட்டாச்சு. ஸோ போட்டுட்டு அந்த ஸ்லாட்டில் வந்து நம்ம போடுறோம். ஜஸ்ட்டு போட்டுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணாலே போதும், அது இன்செர்ட் ஆகிடும். திருப்பி இன்னொரு ப்ரெஸ் பண்ணால் வெளியே வந்துடும். ரொம்ப சிம்பிளுங்க இது. ஜஸ்ட்டு ப்ரெஸ், அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தாங்க இதனுடைய பாக்ஸிங்கில் இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் எல்லாமே. ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வாங்கி ரொம்ப கான்ஃபிகரேஷன்லாம் அந்தளவுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. வாங்கி நீங்கள் டைரெக்டாகவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் டவர் எங்கே நல்லா கிடைக்குமோ அந்த இடத்துல வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டிக்கல் ஸ்ட்ரென்த்து வந்து ஃபுல்லாக காட்டும். இல்லைனா அதுக்கு தகுந்த மாரி தான் உங்களுடைய நெட்டு ஸ்பீடும் இருக்கும். இது ஒரு 4G LTE ரவுட்டருங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஜியோ சிம் கார்டு நல்லா எடுக்கும். ஸோ பார்த்திங்கன்னா மற்ற வோடஃபோன், ஏர்டெல் இந்த மாதிரி எல்லா சிம்மும் உங்களுக்கு இதில் வந்து எடுக்கும். ஸோ எந்த ஒரு இஷ்யூஸ் கிடையாது. ஸோ நீங்கள் தைரியமாக வாங்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த ஒய்ஃபை ரவுட்டரை பவர் ஆன் பண்ணதுமே உங்களுக்கு ஒரு பவர் ஆன் பட்டன் ஒரு LED லைட் எரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்னாடி இருக்கிற ஒய்ஃபை ஆன் பட்டனை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து அந்த ஒய்ஃபை என்னுடைய சிம்பிள் காட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அந்த கனெக்டட்னு சொல்லிட்டு ஒரு LED லைட் எரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டவருடைய சிக்னல் ஸ்ட்ரென்த்து காட்டும். ஸோ 4 LED லைட்டுக்கு எரியும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்,